Good morning students, welcome to Sheb online class. How are you? எப்படி இருக்கீங்க? சேஃபா வீட்லயே இருங்க, ஓகே? ஓகே, சாப்டர் 2 நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதில் ஒரே ஒரு கான்டென்ட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது ஒரு ரீகால் பார்ப்போம். ஓகே, Adobe PageMaker, then introduction பார்த்தோம். How will you open Adobe PageMaker, then Windows element, then editing a text, then toolbox. அந்த toolbox நீங்கள் எழுதும்போது drawing only பென்சிலில் தான் வரையணும், பெனில் ட்ரா பண்ணக்கூடாது. ஓகே, அந்த டூல் பாக்ஸில் இருக்க எல்லா டூல்ஸுமே நீங்கள் கம்பல்சரியாக எழுதணும். ஓகே, கிளியர்? தென் ஹவு வில் யூ இன்சர்ட் எ டெக்ஸ்ட், ஹவு வில் யூ இன்சர்ட் எ பிக்சர்ஸ். பிக்சர்ஸ்னால் என்னது? அந்த டூல்ஸில் இருக்க டூல் பாக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ண வேண்டிய ஆப்ஜெக்ட்ஸ். தென் கட் காப்பி பேஸ்ட், தென் ஓப்பன் க்ளோஸ் விண்டோஸ். ஓகே, கட் காப்பி பேஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் படித்ததுனால இது அதே சேம் மெத்தட் தான். ஓகே, ஸோ அது வந்து கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. தென் டெக்ஸ்ட் பிளாக், ஃப்ரேமிங் பார்த்தோம், ஸ்ப்ளிட்டிங் பார்த்தோம், தென் ரீஜாயின், இதெல்லாமே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஓகே, ஃபார்மேட்டிங் அண்ட் டெக்ஸ்ட் பார்த்தோம், கலர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், கலர் பேலட் யூஸ் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ணலாம், உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ டுடே கிளாஸில் ஒர்க்கிங் வித் பேஜஸ். அந்த பேஜ் மேக்கரில் மெனி பேஜஸ், தேர் ஆர் 4 or 3 பேஜஸ் என்ன செய்யணும்னா இன்சர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பேஜஸ் ஒன் பை ஒன் எப்படி நம்ம பார்க்கலாம். ஒரு பேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணலாம், தென் பேஜ் தேவையில்லைன்னு ரிமூவ் பண்ணலாம், ஒரு பேஜில் நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ணலாம், தென் சார்ட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம். உள்ள டீட்டெயில்ஸை இன்றைக்குள்ள கிளாஸில் பார்க்கலாம், டுடே கிளாஸில். ஓகே, கோயிங் டு ஒரு பர்டிகுலரான பேஜுக்கு எப்படி போகலாம். ஓகே, தேர் ஆர் 3 டைப்ஸில் போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கீஸ். கீஸ்னா என்னது? கீபோர்டு. யூஸ் த கீபோர்ட் face to up and down arrow. You can select the page up, page down. There are 2 keys available in keyboard, page up and page down. இந்த 2 keys யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், பேஜ் டவுன் ஆர் பேஜ் அப், ஃபர்ஸ்ட் பேஜுக்கோ செகண்ட் பேஜுக்கோ என்ன பண்ணலாம், மூவ் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் பேஜ் ஐக்கான். அந்த விண்டோயிலே பேஜ் ஐக்கான் இருக்கும். ஓகே, this is 1 2 3 4. என்ன பண்ணலாம், இந்த பேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணி மூவ் பண்ணலாம். ஓகே, தேர்ட் ஒன் எலிமெண்ட்ஸ். அதாவது எலிமெண்ட்ஸ்னால் என்னது? மெனு பார். மெனு பார் யூஸ் பண்ணி மெனு லேஅவுட், கோ டு பேஜ் அப்படின்னு ஒரு மெனு இருக்குது. ஓகே, மெனு பாரில் லேஅவுட் மெனுவை கிளிக் பண்ணிட்டு என்ன கொடுக்கணும், கோ டு பேஜ். அந்த கமெண்ட்டை கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும், நமக்கு டயலாக் பாக்ஸ் வரும். இந்த பர்டிகுலரான பேஜுக்கான் டைப் அண்ட் தென் ஓகே கிளிக் பண்ணுங்கள். என்ன ஆகும், பர்டிகுலரான பேஜுக்கு அந்த கர்சர் வந்து என்ன செய்ய சென்ட் ஆகிடும். ஸோ தெர் ஆர் 3 டைப்ஸ். ஷார்ட்கட் கீ Alt + Ctrl + G, 3 கீஸை அட் ஏ டைம் நீங்கள் கிளிக் பண்ணோடனே அந்த டயலாக் பாக்ஸ் வரும். பர்டிகுலர் பேஜை கிளிக் பண்ணுங்கள், ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே பர்டிகுலரான பேஜுக்கு என்ன ஆகும், இந்த கர்சர் வந்து சென்ட் ஆகிடும். ஸோ தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் குறிப்பிட்ட பேஜுக்கு போக வேண்டிய, ஸ்பெசிஃபிக் பேஜுக்கு போக வேண்டிய ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கீஸ், தென் பேஜ் ஐக்கான், தென் மெனு வைஸ் லேஅவுட், தென் கோ டு பேஜ். ஷார்ட்கட் கீ Alt Ctrl + G. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் கான்செப்ட், how will you insert a page. ஓகே, எப்படி ஒரு பேஜை இன்சர்ட் பண்ணலாம், அது வந்து எப்படி மெனு வைஸாக போகலாமா, அப்படி உள்ள டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். ஓகே, how will you insert a new page. ஓகே, first go for the menu, then click on layout menu, then click on insert pages. மெனு பாரில் போய் லேஅவுட் கிளிக் பண்ணி தென் லேஅவுட் இன்சர்ட் பேஜஸ். அந்த கமெண்ட் கிளிக் பண்ணோன்னே ஒரு டயலாக் பாக்ஸ் என்ன செய்யும், வந்துடும். ஓகே, the dialog box will be appeared. இதில் என்ன, number of pages, how many pages are you can insert, then type the numbers, then before or after you can insert a new page. அதை என்ன செய்யணும், நீங்கள் செலக்ட் பண்ணி then insert சொல்ல பட்டன் இருக்கு. ஓகே, first number of pages, if you want to insert number of pages, for example 2 pages, then after or before the option can be selected for the choice of user. Then last option is click insert button. There are 3 buttons, one is okay, then insert, then cancel button. Then all information you can select, then insert button, last click for the text. So
நீங்கள் அந்த இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணோடனே என்ன ஆகும்னா அந்த உங்களை பப்ளிஷிங் அந்த பேஜ் மேக்கரில் நியூ பேஜ் வந்து என்ன செய்யும் நமக்கு இன்சர்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஆஃப்டர்னு கொடுத்தீங்கன்னா பர்டிகுலர் எந்த கரண்ட் பேஜில் இருக்கோ அதுக்கு முன்னாடி என்ன செய்யும் இன்சர்ட் ஆகும். சப்போஸ் பிஃபோர்னா என்ன ஆகும் எந்த பேஜில் நீங்கள் அப்பியர்டாக இருக்கீங்களோ அதுக்கு நெக்ஸ்ட் பேஜ் என்ன செய்யும் நமக்கு இன்சர்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் இன்சர்ட் எ நியூ பேஜ். ஓகே, இன்சர்ட் எ நியூ பேஜ் ஃபார் லேஅவுட் மெனு, தென் கோ ஃபார் த இன்சர்ட் பேஜஸ், then the dialog box will be displayed how many pages you can want it, then type the page number, then after or before you can the page can be insert, then click on the insert button, then remove the page. ஓகே, ஒரு பேஜ் உங்களுக்கு வேணான்னா என்ன பண்ணலாம்னா இதே சேம் மெத்தட் ஃபார் த ரிமூவ் த பேஜ் லேஅவுட் மெனு, கோ ஃபார் த லேஅவுட் மெனு, தென் click on the remove pages. How many pages we can remove? Click on the particular page, then remove button. Okay, click on the remove button. So there are two options for the inserting page, working with the pages la irukku. First one another inserting page and remove the page. Next ஒரு கான்செப்ட் என்னன்னா மாஸ்டர் பேஜ். It can be used for the master page. Any text or object that can you place, the master page will appear on the entire document on the page. ஓகே, ஏதோ ஒரு டெக்ஸ்ட் ஆர் டாக்குமெண்ட் ஆர் ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு உங்களுக்கு பேஜ் நீங்கள் டைப் பண்ணவோ இல்லைன்னா ட்ரா பண்ணி வச்சிங்களோ ஃபுல் என்டையர் பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுங்க இந்த மாஸ்டர் பேஜ் என்ன பண்ணுது யூஸ் ஆகுது. த மாஸ்டர் பேஜ் கண்டெயின் ரிப்பீட்டிங் லோகோ, பேஜ் நம்பர், ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ். ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் என்ன இருக்கும், ஹெட்டர்ஸ் இருக்குது, ஃபுட்டர்ஸ். மேக்ஸிமம் உள்ள புக்கில் ஹெட்டர்ஸில் என்ன இருக்கும், அந்த ஆத்தர்ஸ் நேம் இருக்கும், புக் நேம் இருக்கும். ஓகே, ஹெட்டர்ஸ்னால் டாப் ஆஃப் த புக்கு, ஃபுட்டர்னா என்னது பாட்டம் ஆஃப் த புக்கில் என்ன இருக்கும், பேஜ் நம்பர்ஸ் இருக்கலாம். எனி அதர் இன்ஃபர்மேஷன், சேம் இன்ஃபர்மேஷன் எல்லா பேஜ்லையும் வரதான் என்னது ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். திஸ் ஆப்ஷன் வில் அவைலபிள் இன் த மாஸ்டர் பேஜ். தென் ஏ மாஸ்டர் ஐட்டம் cannot be selected on a document. இது இந்த ஐட்டம் அதாவது மாஸ்டர் பேஜில் இருக்க ஐட்டம்ஸ் cannot be selected for the என்னது document page. There are two option available, left and ரைட். லெஃப்ட் டாக்குமெண்ட், லெஃப்ட் பேஜ் ஆர் ரைட் ஆப்ஷன். அதாவது நீங்கள் பேஜிலே பார்க்கும்போது நம்ம பேஜ் மேக்கர் விண்டோ அந்த பப்ளிஷிங் டாக்குமெண்ட்ஸில் பார்க்கும்போது என்ன ஆகும்னா இந்த கார்னரில் லெஃப்ட் ரைட்னு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த மாஸ்டர் பேஜ் நம்ம ஐகான், ஓகே, லெஃப்ட் ஐகான் அண்ட் ரைட் ஐகான், இந்த ஆப்ஷனை பற்றி பார்க்க தான் இந்த மாஸ்டர் பேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, கிளியர்? Next concept, how will you insert page number in master page? Insert பண்ணணும் பேஜ் நம்பரை எப்படி இன்சர்ட் பண்ணலாம் மாஸ்டர் பேஜில். ஓகே, பேஜ் நம்பர் இங்கே லெஃப்ட் பேஜ்லேயும் லெஃப்ட் மாஸ்டர் பேஜ்லேயும் பண்ணலாம், ரைட் மாஸ்டர் பேஜில் எப்படி இன்சர்ட் பண்ணலாம் ஆப்ஷன்ஸ் தான், ஸ்டெப்ஸ் தான் இங்கே இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், click on master page icon. First of all, click on the master page icon, then click on the text tool. Then கிளிக் பண்ணோடனே அந்த டெக்ஸ்ட் டூல் சேஞ்ச் ஃபார் த கர்சர் இன் ஐ பீம். ஓகே, ஐ கர்சர் ஐ மாதிரி சிம்பிள் என்ன செய்யும் அந்த கர்சர் சேஞ்ச் ஆகும். தென் கிளிக் ஆன் லெஃப்ட் மாஸ்டர் பேஜ் வேர் யூ வாண்ட் டு புட் த பேஜ் நம்பர். எந்த பிளேஸில் உங்களுக்கு பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணணுமோ அந்த பிளேஸ் என்ன பண்ணணும் நீங்கள் கிளிக் பண்ணணும். தென் ஷார்ட்கட் கீ ஃபார் த பேஜ் நம்பர் இன்சர்ட் ஃபார் Ctrl+Alt+P. Then the insert for the display for the number LM. ஓகே, சேம் மெத்தட் ஃபார் த ரைட் மாஸ்டர் பேஜில் சேம் வே தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும். கிளிக் ஆன் த ரைட் மாஸ்டர் பேஜ், தென் இஃப் யூ வாண்ட் டு புட் த பேஜ் நம்பர் Ctrl+Alt+P, then the page number insert for the right master page. Okay, for the step for the insert page number in master page. Clear? Then hiding master item, அது எப்படி அந்த ஐட்டம் அந்த பேஜில் உள்ள டெக்ஸ்ட் ஆர் ஆப்ஜெக்ட் ஹைட் பண்ணி வைக்கலாம். Okay, for example, go for the menu bar, then go for view menu, then click on the display master. Okay, for the particular item can be hide it, then show the master page color palette. Okay, the menu bar, window menu, then click for the show master page palette, then the option will be displayed, master page details, and then color palette options will be displayed. You can change for the text or colors, you can change it. So this is the inserting page number and then showing item, hiding item for the master page. Okay, clear?
Okay, another topic is creating master page. How will you create a new master page? Click on the new master page icon. See the diagram. Okay, first என்ன பண்ணணும்னா அந்த new master page icon click பண்ணணும். அந்த master page icon, see the picture, the icon. இந்த ஐகான் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு சப் மெனு டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் எதை கிளிக் பண்ணணும், நியூ மாஸ்டர் பேஜ்னு சொல்ல ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் வில் டிஸ்பிளே ஃபார் த சப் மெனு. யூ கேன் செலக்ட் த நியூ மாஸ்டர் பேஜ் ஐகான் ஒன்லி. தென் click on the new master page icon in the master page palette. This is the name of the master page palette. Then click for the new master page icon. Then enter the name of the new master page name. Okay, enter the name. Which any one of the name you can enter the field. Okay, name field என்ன பண்ணணும்னா நீங்க name option click பண்ணணும். Then make the changes in the margin or and it column. Margin, then column field எல்லாமே என்ன செய்யலாம், நீங்க change பண்ணிக்கலாம். Then click on OK button. Okay, there is the creating master page. First click on the new master page icon in the master page palette. Then enter the name of the new master page. Then make the changes for the margin, column, then so on. Then click OK button. Okay, there is the clear for the creating master page. அப்போ ஒரு மாஸ்டர் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு பேஜ் மாஸ்டர் பேஜில் பேஜ் நம்பர் எப்படி இன்சர்ட் பண்ண உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம் நம்ம இதில் பார்த்தாச்சு. தென் another last option, last concept is printing a document. எப்படி எல்லாம் ஓகே டைப் பண்ணி ஃபினிஷ் பண்ண அப்புறம் என்ன செய்யணும், நமக்கு அந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மெனூஸ் இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்ஸை இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ கேன் செலக்ட் ஃபார் த ஃபைல் மெனு, கிளிக் ஆன் பிரிண்ட் ஆப்ஷன். என்ன பண்ணணும், ஃபைல் மெனுவில் போய் என்ன கிளிக் பண்ணணும், பிரிண்ட் ஆப்ஷன். தென் அது ஷார்ட்கட் கீ Ctrl+P. Okay, then the print dialog box will be display. அந்த பிரிண்டருக்குள்ள ஆப்ஷன்ஸ் வந்து அந்த dialog box என்னச்சு உடனே டிஸ்பிளே ஆகும். Choose the settings. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய settings we can change for the settings. First one, printer. Which printer we can select it, so the particular printer you can select. Then the drop down list will be appeared, any one of the printer you can select it. Then pages, how many pages, 1 to 5 or 6 to 5, any other pages you can select it. Then all pages you can select the all options. Then ranges na ஒரு குறிப்பிட்ட பேஜஸ் ஒன்லி தான் உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கணும்னா எதை கிளிக் பண்ணணும், இந்த ரேஞ்சஸ்ன்னு சொல்ல ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். தென் பிரிண்ட் ஒன்று ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா ஆல் பேஜஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. தென் ஆட் பேஜஸ் இல்லைன்னா ஈவன் பேஜஸ். Okay, there are 3 options, all pages, odd pages and then even pages. Then number of copies, how many pages, how many copies you can want in the information to click type on the number of pages, number of copies. அதாவது எத்தனை காப்பீஸ் உங்களுக்கு வேணுமோ அதை என்ன சொன்னீங்க இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணணும். எல்லா செட்டிங்ஸ் will be clear. Then click on print button. அதாவது பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருக்கணும். தென் அந்த பிரிண்டர் எந்த ஆப்ஷனில் இருக்குது, எந்த பிரிண்டர்னு நேமை நீங்கள் செலக்ட் பண்ணணும். தென் எத்தனை பேஜஸ்ன்னு சொல்ல ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். எல்லா பேஜுன்னா ஆல் பேஜஸை செலக்ட் பண்ணணும். பர்டிகுலர் பேஜஸ்னா ரேஞ்சஸ் சொல்ல ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். தென் நம்பர் ஆஃப் காப்பீஸ், எத்தனை காப்பீஸ் உங்களுக்கு வேணுமோ அதை என்ன செய்யணும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு தென் என்ன கொடுக்கணும், லாஸ்ட்டில் பிரிண்ட்னு சொல்ல கமெண்ட்டை கிளிக் பண்ணணும். ஓகே, இதுதான் என்னது பிரிண்ட் ஏ டாக்குமெண்ட், 5 மார்க் கொஸ்டின். ஓகே, இது வரைக்கும் என்ன செய்ய இந்த செகண்ட் சாப்டர் இதோட என்ன செய்யுது நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. தென் இந்த சாப்டர்லேருந்து நம்ம ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் தரவாக நீங்கள் என்ன செய்ய கிளியர்டாக என்ன செய்யணும், ஸ்டடி பண்ணணும். ஓகே, நம்ம டாக்குமெண்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுவோம், அந்த பாலிகன் டூலில் எப்படி ஸ்டார் க்ரியேட் பண்ணுவோம், தென் டாக்குமெண்ட்டில் உள்ள டெக்ஸ்ட் எப்படி டைப் பண்ணுவோம், தென் டெக்ஸ்ட் பிளாக் எப்படி க்ரியேட் பண்ணுவோம், எடிட் பண்ணி கட் காப்பி பேஸ்ட் இதெல்லாமே என்ன செய்யணுங்க கிளியர்டாக ஸ்டடி பண்ணுங்கள். ஓகே, உங்களுடைய அத்தனை ஆப்ஷன்ஸையும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இதில் க்ரியேட் பண்ணுங்கள். அதான் ஃபஸ்ட் வந்து எப்படி ஒரு ரீகால் பார்ப்போம். ஹவு வில் யூ கிரியேட் ஏ
How will you create a new document? File menu, go for the new document. Then how will you save a document? File menu, then click on save option, then the dialog box will be display. Okay, then type the name of the particular document, click save button. How will you open a page maker? Start programs, Adobe 7.0, Adobe Page Maker 7.0. Clear? Then the toolbox, many tools available in the toolbox. Clear? எதெல்லாம் tools பார்த்தோம்? Text tools, then triangle tools, then சர்க்கிள், எலிப்ஸ், பாலிகன் டூல் இதெல்லாமே பார்த்தோம். அதை என்ன செய்யலாம், நம்ம இது கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது நம்மளுடைய ஆரோ சிம்பிள், அதாவது கர்சர் வந்து சேஞ்ச் ஆகி ப்ளஸ் சிம்பிள், அதாவது கிராஸ் ஹேர் அந்த சிம்பிளில் சேஞ்ச் ஆகும். தென் யூ கேன் ட்ரா அண்ட் மூவ் ஃபார் த எனி அதர் ஆப்ஷன்ஸ் வி கேன் கிளிக் ஃபார் த டூல் பாக்ஸ். தென் கலர் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். டெக்ஸ்ட் கலர் பேலட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம சேஞ்ச் பண்ணலாம். கலர் பேலட் சப்போஸ் டிஸ்பிளே பண்ண முடியலைன்னா, நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் நாட் டிஸ்பிளேனா என்ன பண்ணலாம், விண்டோ மெனுவில் போய் ஷோ கலர் பேலட்டுன்னு சொல்லி தான் மெனு கிளிக் பண்ணால் என்ன ஆகும், அந்த கலர்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். எது சேஞ்ச் பண்ணாலும் அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு இஃப் யூ வாண்ட் த டெக்ஸ்ட் யூ கேன் சேஞ்ச் த கலர், ஃபஸ்ட்டு யூ கேன் செலக்ட் த டெக்ஸ்ட், then select the colors, then click on the change for the color. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் நமக்கு என்ன செய்யும், சேஞ்ச் ஆகும். ஓகே, கிளியர்? தென் இன்சர்ட் எ பேஜ், தென் மாஸ்டர் பேஜ் பார்த்தோம். லாஸ்ட் கான்செப்ட் என்ன பார்த்தோன்னா பிரிண்ட் எ டாக்குமெண்ட். இதெல்லாம் கிளியராக படிங்க. கொஸ்டின் ஆன்சர் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக லைன் பை லைனாக எழுதிக்கோங்க. ஒன்ஸ் அகேன் ஐ டெல் ஃபார் த ட்ராயிங் இன் த பென்சில். நீங்கள் பென்சிலில் தான் என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும், பென்னில் ட்ரா பண்ணக்கூடாது. ஓகே, தென் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும், ஆரோ பண்ணி அந்த மார்க் எல்லாம் ஐகான்ஸ் எல்லாம் கிளியராக மார்க் பண்ணணும். ஓகே ஓகே சில்ட்ரன்ஸ், இதோட இந்த செகண்ட் சாப்டர் நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் படிங்க, ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின் ஆன்சரை ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.